ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டு வரக்கூடிய ஆலயம் கீழக்கல்லூர் புறவேலிநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தில் அம்பாளோட திருநாமம் அழகாம்பிகை. இந்த கீழக்கல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி நகரத்தில் ஜங்ஷன் பேருந்து நிலையத்திலிருந்து சேரன்மாதேவி முக்கூடல் செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணித்தோம் அப்படின்னா சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்கல்லூர் அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கிற இறைவனைத்தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற அம்பாளை தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மண்மேடு, ஒரு மண் தரை, இது போன்ற சூழ்நிலையில் இந்த கோவில் இறைவன் அமைந்திருந்தாலுமே இந்த இறைவனை தரிசனம் பண்ணினா நமக்கு எத்தனை நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னா ஒவ்வொன்றும் கேட்க ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி வருமான வரி பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தகைய அன்பர்கள் ஒரு புதிய தொழில் துவங்கி அதில் நமக்கு லாபம் வரலையா, ஒரு லாபம் கிடைக்காம இருக்கா, அத்தகைய அன்பர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கின்ற அன்பர்கள், இப்படி எத்தரப்பினரும் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த புறவேலிநாதரை வணங்கினா அவருடைய பரிபூர்ணமான அருளால் நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தெரிந்துவிடும். என்னது, வருமான வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ஈஸ்வரனா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? தலபுராணத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. தொடர்ந்து அந்த தலபுராணத்தை பார்த்தால் அதற்கான காரணம் நமக்கு தெரிந்துவிடும். அந்த மாடுகளை மேய்க்கிறவனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தோட தலபுராணத்தில். அந்த மாட்டு கூட்டத்தில், அந்த பசுக்கள் கூட்டத்தில் ஒரு பசு தனியாக பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல ஒரு கல்லுக்கு நேராக பாலை சொரிகிறது. அந்த காட்சியை பார்க்குறான். பார்த்த உடனே என்ன பண்ணுறான், இவனுக்கு என்ன தோன்றுறது, ஆஹா, கஷ்டப்பட்டு இந்த பாலை கொண்டு வந்து இந்த கல் மேலே சொரிகிறதே, எத்தனைய காலமாக நம்மளை ஏமாத்தின்னு இருக்கு இந்த பசுன்னு ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணுறான், அந்த மேய்ச்சல்காரன் அந்த பசுவை அடிக்கிறான். அந்த பசு மேலே கல் பட்ட உடனே அது பயத்தில் அதுவரை தான் பால் சொரிந்து கொண்டிருந்த அந்த கல்லின் மேலே தனது குழம்பை வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறது. கால் இடறது, வேற ஒன்றும் இல்லை. அந்த கால் இடறி அந்த குழம்பு என்ன பண்ணுறது, அந்த கல் மேலே காலை வச்சு விடுறது. பயந்து அங்கிருந்து பசு ஓட ஆரம்பிக்கிறது. இந்த காட்சியை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், மேய்ச்சல்காரன் பார்க்குறான், என்னடா பசு ஓடுறது அப்படின்னு பார்த்தா அந்த கல்லில் கால் வச்சது இல்லையா, குழம்பை வச்சது இல்லையா, அந்த இடத்துலேருந்து ரத்தம் பீரிட்டு வர ஆரம்பிக்கிறது. என்னடா அது, ஒரு சாதாரணமான கல், இந்த கல்லில் பசு பாலை சொரிஞ்சது, இந்த பசு மேலே கோபத்தோட ஒரு கல்லை விட்டெறிஞ்சோம், இந்த கல் மேலே ரத்தம் விடுகிறதுன்னு பார்க்குறான். பயந்து போய் ஊருக்குள்ளே ஓடுறான்.
அங்கே பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற கிராமவாசிகள்கிட்ட சொல்கிறான், அவர்கள் அத்தனை பேரும் இங்கே ஓடி வருகிறார்கள். இந்த இடத்துல பார்த்தா இந்த கல்லில் ரத்தம் வந்துருக்கு. நமக்கு ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டால் உடம்புலேருந்து ரத்தம் வரும். பூமியில் இருக்கிற ஒரு கல்லிலிருந்து எப்படி ரத்தம் படுகிறது அப்படின்னு அந்த கிராமத்தினர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அற்புதம் நடக்கிறது. அந்த கல்லானது ஒரு சுயம்பு லிங்கமாக, ஒரு இறைவனாக அந்த கிராமத்து அன்பர்களுக்கு காட்சி தருகிறார். அந்த காட்சியை பார்த்தவுடனே அந்த கிராமத்தவர்கள் அத்தனை பேரும் சிலிர்த்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே, இந்த இடத்துல நாங்களே உனக்கு ஒரு கோவில் அமைக்கிறோம், எங்களை இதற்கு மேலே சோதனை பண்ணாத, இந்த இரத்தத்தை எங்களால் பார்க்க முடியலன்னு சொன்ன உடனே அந்த இரத்தம் கட்டுப்படுகிறது. அதன் பிறகு அந்த இடத்தில் அந்த சுயம்பு லிங்கத்திற்கு ஒரு ஆலயத்தை அமைக்கிறார்கள் கிராமத்தவர்கள். இப்போ புரிஞ்சதா எப்படி அந்த பசு போய் பாலை சொரிஞ்சு அங்கே ஒரு லிங்கம் வந்தது, எப்படி கோவில் வந்ததுன்னு பார்த்தோம். அந்த லிங்கத்திற்கு என்ன பேர் தெரியுமா? கிராமத்தவர்கள் வைத்தார்கள், தேனுபுரீஸ்வரர் என்கிற திருநாமத்தை வைத்தார்கள். இந்த தேனுபுரீஸ்வரர் எப்படி புறவேலி நாதராக மாறினார்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் காணலாம். இந்த பசுவோட தடயம், அதாவது கால் குழம்பு இந்த சுயம்பு லிங்கத்தின் மேலே பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, இன்றைக்கும் அதை நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த தேனுபுரீஸ்வரர் எப்படி பெயர் மாறினார் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கதை. இந்த காலத்தில் ஒரு சோழ மன்னன் ஒருவனது நிர்வாகத்திற்கு இந்த பகுதி உட்பட்டதாக இருந்தது. அந்த காலத்தில் இந்த பகுதியில் விளைச்சல் நன்றாக இருந்த காரணத்தினால இங்கே ஒரு நல்ல அரிசி வகை விளைந்ததாம். அதை கோடகன் சம்பா என்று சொல்வார்களாம். அந்த அரிசி நல்லா இருக்கே, அதனுடைய சாப்பாடு நல்லா இருக்கேன்னு இந்த ராஜா தீர்மானித்து, இந்த சாப்பாடு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லா இருக்கே, இந்த அரிசியும் நல்லா இருக்கு, இதை இங்கே இருக்கிற கோவில்களுக்கு நம்ம விநியோகிக்கணும்னு இந்த ராஜா என்ன பண்ணுறான், தனது நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவிடுகிறான். அதாவது இந்த பிரம்மதேசம் பகுதியை சார்ந்த கிராமங்களுக்கு ஒரு உத்தரவிடுகிறான். அவரவர்கள் நிலங்களில் விளையக்கூடிய இந்த குறிப்பிட்ட அரிசி ரகத்தில் 1/6 பங்கு இந்த கோவிலில் கொண்டு வந்து ஒரு திரையாக, ஒரு வரியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போடுறான். இப்போ 6 மூட்டை அரிசி கிடைக்கிறது அப்படின்னா 1 மூட்டை அரிசியை கோவிலில் கொண்டு போய் கொடுக்கணும். இறைவனுக்கு தானே கொடுக்குறோம். அந்த மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக கொடுத்தார்கள். இந்த கோவிலில் அந்த அரிசியை கொண்டு வந்து கொட்டுவார்களாம். அதற்கு ஒரு மேடை உண்டு. அந்த மேடையை இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் நாம் தரிசிக்கலாம். அந்த அரிசியை வச்சு இந்த ராஜா என்ன பண்ணுவான், திருநெல்வேலி, பாபநாசம், திருச்செந்தூர், சங்கரன் கோவில், இப்படி தனது ஆட்சிக்கு உட்பட்ட எந்தெந்த பகுதிகளில் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த அரிசி அனுப்புவானாம். அதாவது வரியாக கிடைத்த அரிசியை இறைவனுக்கு நிவேதனமாக செய்தார்கள். அதனால் இந்த ஈஸ்வரனுடைய பெயர் புறவு வரி நாதர் என்று மாறியது. பிறர் கொடுக்கக்கூடிய வரியை கொண்டு இந்த இறைவன் சாப்பிடுகிறார், இந்த இறைவன் அனைவரையும் வாழ்விக்கிறார் என்கிற பெயரோடு புறவு வரிநாதர் என்று வழங்கப்பட்ட இறைவன் பின் நாட்களில் அந்த பேரை சரியாக உச்சரிக்க முடியாமல் புறவேலி நாதர் என்று மாறிவிட்டாராம். இப்போ புரிகிறதா? தேனுபுரீஸ்வரர் முதல் திருநாமம், புறவு வரிநாதர் அடுத்த திருநாமம், தற்போது இருக்கக்கூடிய பெயர் புறவேலிநாதர். அற்புதமான இறைவன். இந்த இறைவனை வணங்கினா எந்த ஒரு காலத்திலும் நமக்கு வரி சம்பந்தமான தொல்லைகள் இருக்காது. எந்த தொழிலை நாம் நடத்தினாலுமே அந்த தொழிலுக்கு உனக்கு இதை நான் காணிக்கையாக தரப்ப, அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் இந்த பகுதியை நான் உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆலயத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் வழங்கினால் நமது தொழிலும் சிறக்கும், நமது வாழ்க்கையும் சிறக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த புறவேலி நாதருக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசிக்கலாம்.
सर्वसुगन्धि सुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गं दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् புரவேலிநாதருடைய பெருமைகளை பார்த்தோம். எந்த அளவுக்கு இந்த இறைவன் பக்தர்களை ஆட்கொள்கிறார், அவர்களது வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருக்கிறார்னு பார்த்தோம். அந்த இறைவனுடைய அபிஷேகத்தை தொடர்ந்து அவருக்கு நடந்த அலங்கார திருக்கோலத்தை தற்போது நாம் தரிசிக்கலாம். இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த காலத்தில் இந்த கோவிலில் யார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தார்னா இந்த பகவானே இருந்தாராம். வரக்கூடிய வரிகளாக வரக்கூடிய அரிசியை அவரே பெற்றுக்கொள்வாராம். அதனால் புறவு வரிநாதர் என்று ஆரம்பித்து புறவேலிநாதர் என்று மாறியிருக்கிறார். எந்த பிரச்சனை இருந்தாலுமே, வரி தொடர்பான பிரச்சனைகள், தொழில் தொடர்பான பிரச்சனைகள், ஒரு அயல்நாடு செல்கின்ற ஒரு நல்ல விஷயம் கைகூடாமல் இருக்கா, இப்படி எல்லாவற்றுக்கும் இந்த இறைவனை வணங்கினாலே பலன் அதிகம் பெற முடியும். அற்புதமான இந்த புறவேலிநாதர் ஆலயம் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்கல்லூர் என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிறது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து பேட்டை வழியாக சேரன் மகாதேவி முக்கூடல் செல்கின்ற பேருந்துகளில் பயணித்தால் இந்த கீழக்கல்லூர் புறவேலிநாதர் ஆலயத்தை தரிசிக்க முடியும். இந்த இறைவன் அனைத்து விதமான நலன்களையும் உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆலயத்தை தரிசிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இளஞ்சேட்சென்னி என்னும் சோழ அரசனின் அரசவை. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எந்த பக்கம் பார்த்தாலும் விழா கோலம். அதற்கான காரணம் என்ன? மிகப்பெரிய மௌரிய படையே அவர் வெற்றி கொண்டு விட்டார். யாராலும் வெல்ல முடியாத படை, கிரேக்க படையே மிரட்டிய படை. அத்தகைய படையை இளஞ்சேட்சென்னி என்கிற சோழ அரசர், சோழ பேரரசர் வெற்றி கொண்டு விட்டார். அந்த வெற்றியை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
சோழ மக்கள் மட்டுமல்ல, சேர, பாண்டிய என மொத்த தமிழகமும், கர்நாடகா, கேரளா, இன்றைய கேரளா தானே அன்றைய சேர தேசம், கொங்கு தேசம் என எந்த பக்கம் பார்த்தாலும் டோட்டல் சவுத்தே விழா கோலமாக இருக்குது. தென்னகம் எங்கும் ஒரே தேனாக பாய்கிறது, தெருவில் தேனும் பாலும் ஓடுகிறது. அந்த மாதிரியான ஒரு காலம். அப்பொழுது ஊன்பொதி பசுங்குடையார் என்னும் புலவர் வருகிறார். இளஞ்சேட்சென்னியுடைய வீரத்தையும் அவனுடைய கொடைத்தன்மையையும் வாழ்த்தி பாடுகிறார். அதை கேட்டு மகிழ்ந்த இளஞ்சேட்சென்னி பல நூறு விலை மதிக்க முடியாத ரத்னங்களை, தங்கங்களை, வைரங்களை ஊன்பொதி பசுங்குடையாருக்கு பரிசாக இளஞ்சேட்சென்னி சக்கரவர்த்தி அளிக்கிறார். அந்த ஊன்பொதி பசுங்குடையார் செய்த ஒரே ஒரு சிறு தவறு என்னென்னா, அவர் தன்னுடைய சொந்தக்காரங்களெல்லாம் அரசவைக்கு கூட்டின்னு வந்துட்டார். மெச்சூரிட்டி இல்லாதவங்க அவங்க யாராக இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு வரக்கூடாது. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் கூட்டின்னு வந்துட்டார். அவங்களெலாம் மிகுந்த வறுமையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்ததே எதுக்காகனா, அவங்களுக்கு உதவி பண்ணணும், இந்த பரிசு அப்படியே அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னு தான் ஊன்பொதி பசுங்குடையார் கூட்டின்னு வந்தார். அதே சமயம் இப்படி நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய அறைக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தானே போகிறேன், என்ன இவங்களுக்கு அவசரங்கிற மாதிரி ஊன்பொதி பசுங்குடையாருக்கும் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி அவங்க குழந்தைத்தனமாக நடந்துன்றதை பார்த்து இளஞ்சேட்சென்னிக்கு சிரிப்பு தான் வந்ததே ஒழிய கோபம் வரல. உடனே ஊன்பொதி பசுங்குடையார் அங்கே ஒரு பாடலை பாடினார். கடுந்தரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் விளவிய ஞான்றை இளஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இழை பொலிந்திங்கு ஆங்கு. இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால், அன்னைக்கு ராவணன் சீதாதேவியை புஷ்பக விமானத்தில் கடத்தின்னு போனானே, இப்போ விமானம் வேகமாக பறந்துன்னு இருக்கு. சீதாதேவி என்ன பண்ணுறா, தன்னுடைய கையில் இருக்கிற வளையல், காதில் இருக்கிற தோடு, இப்படி சில ஆபரணங்களை, நகைகளை கழட்டி போடுறா கீழே. எதற்காகனா, அந்த நகைகள் விழுந்த தடத்தை பார்த்து இந்த வழியில் தான் விமானம் பறந்துருக்கு, இந்த ரூட்டில் தான் போயிருக்குங்கிறத ராமர், லக்ஷ்மணர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சீதாதேவியை அந்த மாதிரி பண்ணுறா. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த பகுதியில் இருந்த குரங்குகள்லாம் அந்த நகைகளை எடுத்துட்டுது. காதில் போட வேண்டியதை காலில் போட்டுட்டு தான், காலில் போட வேண்டியதை காதில் போட்டுட்டு தான், அந்த மாதிரி மாற்றி போட்டுண்டுது. அந்த குரங்குகள் பண்ண மாதிரி இருக்குது இவங்க எல்லாம் பண்ணுறதுங்கிறத வேதனையோடு அவர் தான் சொந்தக்காரங்களை பார்த்து ஊன்பொதி பசுங்குடையார் சொல்கிற மாதிரி ஒரு பாடல். இந்த பாடலிலிருந்து நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கம்பருக்கும் முன்பாகவே, கம்பர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர், ஆனால் புறநானூறு 2200 ஆண்டுகளை கடந்தது. 2200 ஆண்டுகள் பழமையான புறநானூறு, அகநானூறு மாதிரியான சங்க இலக்கியங்களில் ஒரு உவமைக்கு கூட இராமாயண நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டும் அளவு இராமாயணம் அன்றே பிரபலம், மகாபாரதம் அன்றே பிரபலம். கம்பர் இராமாயண காவியத்தை படைத்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கம்பருக்கும் முன்பே தமிழகத்தில் அனைவரும் ராமரை அறிந்திருந்தனர் என்பதை இந்த பாடலின் மூலமாக நாம் அறியலாம். சரி, இளஞ்சேட்சென்னிக்கும் மௌரிய படைக்கும் எதனால் அந்த யுத்தம் நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னால் நாம் பிந்துசாரரை பற்றி சற்று பார்க்க போகிறோம். யார் அந்த பிந்துசாரர்? சந்திரகுப்த மௌரியாவின் மகன், அசோக சக்கரவர்த்தியின் அப்பா. அவர்தான் இந்த பிந்துசாரர். அவருக்கு எதனால் பிந்துசாரர் என்கிற பெயர் வந்ததுன்னா, அன்னைக்கு சந்திரகுப்த மௌரியாவுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஒரு எதிரி, 2 எதிரி இல்லை, ஏகப்பட்ட எதிரிகள். சில நேரங்களில் அவரை விஷம் வச்சு கொல்றதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. இப்போ இந்த விஷ பரீட்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷ பரீட்சையை உண்மையிலேயே செய்தவர் சந்திரகுப்த மௌரியா. அதை செய்ய வைத்தவர் சாணக்கியர். சாணக்கியர் என்ன பண்ணார், தினமும் ரொம்ப மைல்டான விஷத்தை சந்திரகுப்த மௌரியாவோட சாப்பாட்டில் கலந்து கொடுப்பாராம். அது சந்திரகுப்த மௌரியாவுக்கும் தெரியும். சந்திரகுப்த மௌரியா ஒத்துனதுனால தான் இந்த விஷ பரீட்சையை சாணக்கியர் வச்சார். அப்படி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக கலந்து கொடுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணார். இப்போ இந்த கொசுவை கொல்றதுக்கு என்னெல்லாமோ நம்ம லிக்விட்ஸு, பல விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி கொசுக்களை என்ன பண்ணியிருக்கு, அந்த விஷத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பையே மாற்றி கொண்டு விட்டது. அதே விஷயத்தை தான் அன்றைக்கி சந்திரகுப்த மௌரியா பண்ணார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தோட அளவை அவர் அதிகப்படுத்திகிட்டே போனார். அப்படியே போக போக ஒரு ஆளை கொள்கிற அளவு விஷம்,
அது கூட ஒன்றும் பண்ண முடியாத அளவு தன்னோட உடம்போட மெட்டபாலிசத்தையே அவர் மாற்றிட்டார் சந்திரகுப்த மௌரியா. ஒரு நாள் சந்திரகுப்த மௌரியாவுடைய மனைவியார் துர்தரா தேவி அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறப்போ சந்திரகுப்த மௌரியாவுக்கு வச்ச சாப்பாட்டை அவங்க தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டவுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். சாணக்கியரும் சந்திரகுப்த மௌரியாவும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தையாவது காப்பாற்றணும், என்ன பண்ணுறதுன்னு சாணக்கியர் யோசித்தார். அப்போ தான் சுஷ்ருதாங்கிற மருத்துவரை அழைத்து அந்த துர்தரா தேவிக்கு அறுவை சிகிச்சை மூலம், அதாவது சிசரிங் ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றில் இருக்கிற குழந்தைய வெளியில் எடுத்து காப்பாற்றினாங்க. அதுக்குள்ளே கருப்பைக்குள்ளே அந்த விஷம் கொஞ்சம் போய் அது குழந்தையோட நெத்தியில் ஒரு பொட்டு மாதிரி பதிஞ்சிருத்து. பிந்துனா பொட்டுன்னு அர்த்தம். பிறக்கும் பொழுதே அவர் விஷத்தை நெற்றியில் திறமாக இட்டு பிறந்தவர்ங்கிறதுனால பிந்து சாரருங்கிற பேர் வந்தது. நாம் அடுத்து சுஷ்ருதாவின் சிறப்புகளை பற்றியும் பிந்து சாரருக்கும் இளஞ்சேட் சென்னிக்கும் நடந்த யுத்தத்தை பற்றியும் அதில் இளஞ்சேட் சென்னி எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.